கைஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெர்டிகல் ஃபார்மேட்லேருந்து ஹரிசாண்டல் ஃபார்மேட்டுக்கு மாறி இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது S23யோட ரிவ்யூ. நாளையிலேருந்து பிளாக் ஃப்ரைடே சேல் அது இதெல்லாம் போட போகிறாங்க அமேசானில். ஸோ இந்த ரிவ்யூ பார்த்து வாங்காததான் வாங்குங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ரஃப்பான ரிவ்யூவாக தான் இருக்கும். ஃபுல்லி ஆர்கனைஸ்டாக நான் எதுவும் பண்ணல. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இப்போ காணுன்னு சொன்னால் என் மண்டைக்கு என்ன ஞாபகம் வருது அதான் சொல்ல போகிறேன். ரொம்ப யோசிச்சு இந்த ஆழத்தில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறதா இல்லை. அதாவது அந்தளவுக்கு நான் ரிசர்ச்சுங்கிறது பண்ணல. ஸோ இப்போ என் ஃபோனை எடுத்தோன்னே இதில் பிரச்சனை அப்படின்னு தோணுதுன்னா அது என்ன பிரச்சனை, இது நல்லா இருக்கே அப்படின்னு தோணுச்சுன்னா அது என்னங்கிறத இந்த வீடியோவில் இருக்க போது ரஃப்பான ரிவ்யூ. ஸோ எந்த சேனலையும் கிடைக்காம எக்ஸ்க்ளூசிவான ஒரு ரிவ்யூ உங்களுக்காக கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் கேமராலேருந்து ஆரம்பிச்சிடும். சின்னதாக தான் எழுதி வச்சிருக்கேன், அது கொஞ்சம் தான் இருக்குது, அவ்வளோதான். எதையும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் எழுதி வச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கேமரா. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. ஸோ ஏன்னா இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்லியாக இருக்கட்டும் பேக்லியாக இருக்கட்டும் கேமரா ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. என்ன டெலிஃபோட்டோலாம் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஜூம் பண்ண அது எவ்வளோ ஜூம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஜூம் கொண்டு போயிருது. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி இருக்க மாட்டேங்குது. அதாவது 30x போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி இருக்க மாட்டேங்குது. இதே மற்ற ஃபோன்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 30x போயிருக்காது. அதனால நம்ம 30x போயிருக்கோம் அப்படின்னு தோணாமல் அந்த ஃபோன் இவ்வளோ ஜூம் ஆகி இவ்வளோ குவாலிட்டி இருக்குது, நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஜூம் கிடச்சும் நமக்கு குவாலிட்டி உடஞ்சிருக்கே அப்படின்னு நினைப்போம். அது எவ்வளோ ஜூம் ஆகுதோ அதே இடத்துல இதையும் ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி இருக்கும். ஸோ 20xல் நிறுத்த வேண்டியது நம்ம இன்னும் 30xும் போய் பார்த்து நிறுத்தினால அந்த குவாலிட்டி லாஸ் ஆன மாதிரி தெரியலாம். ஆனால் குவாலிட்டி லாஸ் இல்லை. ஸோ என் ஃபோனில் எடுத்த ஃபோட்டோ டிஎஸ்எல்ஆரில் எடுத்த மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மேரேஜுக்கு நம்ம ஃபோனில் கவரேஜ் கூட பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்போ ஸோ ஃபோட்டோ குவாலிட்டிங்கிறது நல்லா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு கேமரா கூட சேர்த்து அந்த ஜென்ரேட்டிவ் AI. ஸோ இதில் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து இமேஜ் ஷோ பண்ணுறேன். அதில் வந்து ஒருத்தர் வந்து குழந்தைய கையில் வச்சிருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவரோட தலை வந்து மறைச்சிருச்சு. ஸோ அந்த இடத்த வந்து நான் ஜென்ரேட்டிவ் அந்த கூகுளோட AI இன்டெகிரேஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த கேலக்ஸி AI வச்சு அதை ரிமூவ் பண்ணேன். ஸோ என்ன இருக்கலாம் அப்படிங்கிறத கிளியராக ஜட்ஜ் பண்ணி அந்த இடத்துல வந்து ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணி வரைஞ்சிருச்சு. அப்படிங்கிறப்போ லைட்டாக நான் கிராப் பண்ணிட்டு அப்படியே போஸ்ட் பண்ணலாம். ஸோ இது என்னன்னா ஒரு 2-3 அட்டம்ப்ட் போட்டதுக்கப்புறம் தான் அது கரெக்டாக வரைஞ்சிது. இருந்தாலும் அது வரைஞ்சிது அப்படிங்கிறதே ஒரு நல்ல விஷயம். ஸோ வேறு ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கு. அதே மாதிரி சர்க்கிள் டு சர்ச் அது எதுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளே போய் கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சர்க்கிள் டு சர்ச் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்ன நேரத்துலலாம் இப்போ ஒரு யூடியூப்பில் ஷார்ட்ஸில் ஒரு கமெண்ட் இருக்குன்னா அந்த கமெண்ட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ண முடியாது. அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுளில் போய் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் அப்படியே ஹோம் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த இடத்துல ட்ராக் பண்ணினா உங்களுக்கு அதை காப்பி பண்ணுமா, அது என்ன லிங்க்கோ அது எந்த ஆப்பில் ஓப்பன் பண்ணலாமோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணிடுது. இப்போ யூடியூபோட லிங்க் தான் அதுக்குள்ளே இருக்குன்னா யூடியூபோட லிங்க் டேரெக்டாக யூடியூப் ஆப்ஷனே காட்டும். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஸோ சர்க்கிள் டு சர்ச் இந்த AI வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ என்ன தம்ப்நெயில் எடிட் பண்ணுறப்பெல்லாம் நிறைய இதுக்கு PNG இமேஜ்லாம் கிடைக்காது. ஆனால் இதில் லாங் ப்ரெஸ் பண்ணி அதை இமேஜ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், ஸ்டிக்கர் மாற்றுறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரேட்டிவ் AI எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது கேலக்ஸி AI எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கேமராவுக்கு அப்புறம் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 3900 mAh. நான் ஃபஸ்ட்டு வாங்கலாம்னு நினச்சது S23 FE. அது வந்து எக்ஸினோஸ் ப்ராசஸர் இந்தியாவில். ஸோ ஃபாரினில் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸரே இருந்தாலும் அது வந்து இந்த S23ல இருக்க 3900 mAh அந்த 4500 mAh அடிச்சுது. அப்படிங்கிறப்போ நம்ம எக்ஸினோஸ் கூட கம்பேரே பண்ண முடியாது. இது பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். 4500 mAhக்கு மேலேயே நம்ம இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது அந்த பர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சி வச்சு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பேட்டரி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற அந்த இதெல்லாம் கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி எல்ஜியோட G8X வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 2 ஸ்க்ரீன் இருக்க ஃபோன் இருக்குல்ல அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு சிங்கிள் ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணாலே எனக்கு வந்து பேட்டரி சுத்தமாக இருக்காது. இத்தனைக்கும் அது எல்ஜி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 855 இருந்துச்சு. அந்த மாதிரி ஃபோன்லேயே எனக்கு வந்து பிடிக்கல. ஸோ அதனால் M51 7000 mAh யூஸ் பண்ணிட்டு இந்த ஃபோனுக்கு வந்திருக்கேன். இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாலாம் தோணல. நம்ம பேட்டரி கம்மி தான், அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப சிக்கனமாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு ஃபுல் டே வேணும், எங்கேயாவது வெளியே போகிறோம், எமர்ஜென்சியில் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறப்போ நான் பவர் சேவிங் மோடி போட்டுப்பேன். அப்படி இல்லைங்கிறப்போ நார்மலாகவே யூஸ் பண்ணுவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு அதாவது காலையில் ஒரு 7:30க்கு மேலே ஒரு 7:45க்கு வந்து நான் 100% எடுத்துகிட்டு போனேன்னா இப்போ ஈவினிங் வந்து ஒரு 6:30 வரும்போது எனக்கு வந்து ஒரு 34%ங்கிறது இருந்தது. அதுவே எனக்கு போதும். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக சும்மா தான் இருக்கேன். சும்மா இருக்கும்போது ஃபோன் நோண்டிட்டு தான் இருக்கேன். அப்படிங்கிறப்போ எனக்கு இந்த பேட்டரி கெப்பாசிட்டிங்கிறது போதும். ஆனால் சார்ஜிங் வந்து பிரச்சனை தான். அது வந்து பிரச்சனையில் சொல்கிறேன். ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி அல்டிமேட் ஆசம். ஸோ ஃப்ரண்ட் கேமரா மறந்துட்டோம்ல, ஃப்ரண்ட் கேமராவும் நல்லா இருக்குது, முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரு குறை அப்படிங்கிறது வந்து அது நம்பராக பார்க்கும்போது எனக்கு ஒரு குறையாக இருக்குது. ஸோ ரிஃப்ரெஷ் ரேட் வந்து நமக்கு 24Hz வரைக்கும் தான் ட்ராப் ஆகும். ஸோ ஒரு LTPO 1Hz வரைக்கும் போயிருந்தால் இன்னுமே நான் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலாம் தைரியமாக வச்சுருப்பேன். ஸோ நம்ம பேட்டரி சின்னதுங்கிறது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலாம் வைக்க வேணாமே அப்படின்னு எனக்கு ஒரு தாட்.
டெவலப்பர் ஆப்ஷனில் அந்த போய் எஃப்பிஎஸ்லாம் ஆன் பண்ணி வைக்கலாம். அந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த எஃப்பிஎஸ் ஆன் பண்ணும்போது 24 எஃப்பிஎஸ் அப்படின்னு காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல கூட 24 எஃப்பிஎஸ்னு காமிச்சிது. அப்புறம் தான் தெரிஞ்சது சரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நமக்கு 24 எஃப்பிஎஸ்ல ஓடிட்டு தான் இருக்கும் போல அப்படின்னால சரி சார்ஜ் தான் தேவையில்லாமல் இருக்கும் வேணாம் அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டேன். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறது கிடையாது. இதில் நான் பிரச்சனைன்னு சொல்கிறது வந்து எல்டிபிஐ பேனல் அந்த 1 ஹெட்ஸ் வரைக்கும் போகிற மாதிரி கொடுத்துருக்கலாம். 24 ஹெட்ஸ் வரைக்கும் போகிறது தான் வச்சுருக்காங்க. அப்படிங்கிறப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் பேட்டரி கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். 1 ஹெட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு ஒரு நப்பாசை. ஸோ அடுத்து பர்ஃபார்மன்ஸ் எனக்கு குறையே கிடையாது. நான் கேமர் கிடையாது, இருந்தாலும் செக் பண்ணுமே அப்படின்ட்டு ஃப்ரீ ஃபயர்லாம் விளாண்டு பார்த்தேன். ஸோ நமக்கு வரதெல்லாம் பாட்டு தான் வந்ததுனால ரொம்ப கஷ்டம்லாம் பண்ணல. ஆனால் லாக் எதுவும் தெரில. ஸோ பாட்டே வந்தாலும் நம்ம நினைக்கிற மாதிரி மூவ் ஆகுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியும்ல. ஸோ அதனால் எனக்கு இந்த கஷ்டங்கிறது வரல. இத்தனைக்கும் என் தம்பி கூட விளாண்டேன், அவர் பிளேயரு. ஸோ அவங்க கூட விளையாடும் போது நல்ல பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் வந்தாங்க, அடிச்சுட்டு சாவடிச்சாங்க. இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து அந்த மூவ்மெண்ட்லாம் லேக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுது. பிங்கு இருக்குதா இல்லையா அதெல்லாம் தெரிஞ்சுது. எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ஜியோ வந்து நெட்வொர்க் வந்து அப்பப்போ 4G 5G சுவிட்ச் ஆகும். இதுக்கு வந்து நான் ஒரு நெட் மாஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப் பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஆப்பில் போய் நீங்கள் 5Gலே லாக் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்படியே ஓவர் ப்ளே பண்ணி பார்த்துட்றேன். ஸோ அதில் நீங்கள் 5G லாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை, உங்களுக்கு கால் வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியாது, இல்லை உங்களுக்கு கால் வரவே தெரியாது. ட்ரூ காலர் வச்சிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வச்சு நீங்களே பார்த்துக்க வேண்டியதான். நீங்கள் எப்போ 4G மாறீங்களோ அப்போ தான் நீங்கள் கால் பண்ண முடியும், இல்லை உங்களுக்கு கால் வரும். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு சொல்யூஷன் வந்து வச்சுருந்தேன். ஸோ ட்ரூ காலரில் அந்த கால் வருது அப்படின்னு தெரிஞ்சாலே வால்யூம் பட்டனை 2 டைம் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து 4G போகணும், பவர் பட்டனை 2 டைம் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோ 5G போகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபோன் செட்டிங்ஸ்லேயே இருக்க அந்த டிஃபால்ட் போயிடணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தேன். மறுபடியும் எனக்கு எப்போ 5G லாக் பண்ணணும்னு தோணுதோ அப்போ வந்து அந்த ஆப்பில் போய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து நீங்கள் குட் லாக் மாடியூல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முக்கியமான எனக்கு ரொம்ப பிடிச்சதே அந்த குட் லாக் மாடியூல் ஃபுல்லாக அன்லாக் பண்ணி கொடுத்துருக்கிறது தான். குட் லாக் மாடியூலில் எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். டெடிக்கேட்டடாக வீடியோ போட்டால் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல, அதனால தான் போடாமல் இருக்கேன். குட் லாக் மாடியூல் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வால்யூம் பட்டனை 2 டைம் டவுன் ப்ரெஸ் பண்ணோன்னா எனக்கு வந்து 4G சுவிட்ச் ஆகும், மேலே ப்ரெஸ் பண்ணால் 5Gக்கு சுவிட்ச் ஆகும். பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா கேமரா டார்ச் ஆன் ஆகும், டபுள் ப்ரெஸ் பண்ணால் கேமரா ஓப்பன் ஆகும். பேக் டேப் ஆப்ஷனே எனேபிள் பண்ணிக்கலாம் குட் லாக் மாடியூல் இருந்துச்சுன்னா. ஒரு லொக்கேஷன் போனீங்கன்னா அந்த இடத்துல உங்கள் இந்த ரூமுக்கு என் பிஜிக்கு வந்தோன்னா அங்கே வந்து ஒய்ஃபை தானே ஆன் ஆகணும், அந்த மாதிரி செட் பண்ண முடிஞ்சா அப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து குட் லாக்கில் இருக்குது. டெடிக்கேட்டடாக வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ போடுவேன். அப்புறம் பார்க்கலன்னா அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பிரச்சனைகளை பற்றி பேசுவோம். பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் கிடையாது. ஸோ அது வந்து எனக்கு ஏன் பிரச்சனை ஆகுதுன்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி வச்சிருந்த ஃபோனில் 3.5mm ஜாக் இருந்துச்சு. மைக்குங்கிறது வாங்கிட்டேன், 3.5mm ஜாக் இருக்க மாதிரி போயா M1Sங்கிற மைக்குங்கிறது வாங்கிட்டேன். ஆனால் இப்போ இந்த ஃபோனில் வந்து போட முடியல. சரி கன்வெர்ட்டர் வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 300 ரூபா வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணேன். லோக்கல் ஷாப்பில் வாங்கின ஒரு கன்வெர்ட்டர் அது 120 ரூபா தான். அது நல்லா கேட்டுச்சு, ஆனால் அப்பப்போ ஒரு இரைச்சல் சவுண்ட் வந்து லைட்டாக ஒரு 10 செகண்டுக்கு 5 செகண்டுக்கு ஒருக்கா அப்பப்போ வந்து டிட்னு ஒரு சவுண்ட் வந்துகிட்டே போகும். 300 ரூபா காசு கொடுத்து அமேசானில் ஒன்று வாங்கினேன். அவன் என்னடானா ஏதோ குளத்துக்குள்ளே மைக்கை உள்ள விட்ட மாதிரி ஏதோ மொதன்னு கேட்டுகிட்டு இருந்துச்சு. ஸோ என்னதான் ஃபிசிக்கல் 3.5mm ஜாக்கு எந்த ஒரு கன்வெர்ட்டராலையும் வந்து இது பண்ண முடியாது. நீங்கள் ஆடியோ மட்டும் தான் கேட்பீங்க அப்படின்னா டேக் இருக்கிற அந்த 3.5mm வந்து யூஸ் பண்ணலாம். நான் அந்த 300 ரூபா சொன்னால அதுவும் டேக் இருக்கிறது தான். ஆனால் வந்து ஆடியோ இன்புட்டாக வாங்கும்போது ஒழுங்காக ஒர்க் ஆகலை. நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் சின்ன இந்த பக்கு மாதிரி இருந்தது. என்னென்னா இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், இப்போ போய் அதை ஆஃப் பண்ணேன்னா ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் அந்த சவுண்டுங்கிறது வரும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வரும்ல, அடுத்து ஆஃப் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வரல. அந்த சவுண்ட் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வரும், ஒரு டிலே இருக்கிறது. ஸோ நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் சரியில்லை அப்படின்னு டப்புன்னு ஆன் பண்ணோன்னா அது முடியல. ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் மறுபடியும் அடுத்த ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ண முடியுது. ஸோ இது வந்து எனக்கு குறையாப்பட்டது. ஏன்னா ரெகுலராக நான் ஷார்ட்ஸுங்க எடுப்பேன். அந்த இது வந்து ஒரு இதில் திக்கிடுச்சுன்னா அப்படியே கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கண்டினியூ பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து தான் மறுபடியும் எடுப்பேன். அப்போ பட்டன் ஆஃப் பண்ணிட்டு பட்டன் எடுக்கணும்னு நினைப்பேன். அது வந்து அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பேக் கேமரா என்னென்னா உங்களுக்கு வந்து அவுட்டோரில் எடுத்திங்கன்னா பிரச்சனை இல்லை. இன்டோரில் இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணணும்னு நினைக்கும் போது இங்கே மூஞ்சில் தழும்பு தெரியுதா. ஸோ இது வந்து ஒரு நார்மலான பிளாக் இருக்குதுன்னு வச்சுங்களேன். பேக் கேமராவில் எடுக்கும்போது பிளாக்கை இன்னும் பிளாக் ஆகிடுது, ஸ்கின்னு இன்னும் ஒயிட் ஆகிடுது. அப்படிங்கிறப்போ எனக்கு இதுக்கும் ஸ்கின்னுக்கும் அந்த தழும்புக்கும் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறனால அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி மூஞ்சில் அப்படி எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து பேக் கேமராவில் இன்டோரில் அந்த பிரச்சனை இருக்குது. அவுட்டோரில் ஓரளவுக்கு ஓகே. அவுட்டோரில் நல்லா தான் இருக்குது. இன்டோரில் மட்டும் அந்த ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் சுற்றி லைட் போட்டிருக்கேன், அந்த லைட்டில் வந்து எனக்கு அந்த மாதிரி தெரியுது. ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் அந்த ஸ்மூத்னஸ்லாம் ஆன் பண்ணி வச்சுருக்கேன், அதனால தான் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது மூஞ்சி. ஸோ நெக்ஸ்ட்டு பேட்ரி அதை முன்னாடியே சொன்னதான் 3900 mAhக்கு என்ன டெலிவரி பண்ண முடியுமோ அதால் டெலிவரி பண்ண முடியுது. இருந்தாலும் மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா இதில் கொஞ்சம் கம்மி தான். ஸோ 5000 mAhக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குது. ஓகே, IQ Neo 7 ஒரு ஃபோன் இருக்கு இல்லையா, அந்த ஃபோனுக்கு ஈக்குவலாக 5G டேட்டாவில் எனக்கு அதில் எத்தனை % இறங்குதோ அதே எத்தனை % தான் என் ஃபோன்லேயே இறங்குது. ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணுது. இருந்தாலும்
இது 5000 கிடையாது அப்படிங்கிறது வந்து அப்பப்போ காட்டும். நெக்ஸ்ட்டு ஷார்ப் எட்ஜஸ்ங்க. பாக்ஸு டிசைன் அநியாயத்துக்கு பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் புதுசாக வாங்குறப்ப கையில் எடுக்கும்போது அந்த ப்ரீமியம் ஃபீல் இருக்கும். இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் கொஞ்ச நாள் கழிச்சு கவரை கழட்டி கையில் வைக்கும்போது ஸோ கவரை கழட்டிட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் உங்களுக்கு தோணாது. ஆனால் கையில் வச்சிருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் பாக்ஸியாக இருக்கிறனால ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அந்த இடத்துல ஒரு கேர்வ் கொடுத்துருக்கலாம். ரொம்ப பாக்ஸியாக கொடுத்துருக்காங்க. அப்படியே ஷார்ப்பாக இருக்குது. ரொம்ப நேரம் பிடிக்கிறது முடியல. அடுத்து சார்ஜிங்கும் சொல்லிடணும். பேட்டரிலேயே சொல்லிடணும், சொல்ல மாட்டேன். சார்ஜிங் 25 வாட்ஸ் தான் இருக்கும். 45 வாட்ஸ் தான் வச்சிருக்கீங்களாடா, சப்போர்ட் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்னடா அப்படின்னு தான் இருக்குது. ஸோ 25 வாட்ஸும் பரவாயில்லன்னு சொல்லணும்னு தான் தோணுது. இருந்தாலும் ஏன்னா நான் 7000 mAh 25 வாட்ஸில் சார்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. இது 3900னால பேட்டரியும் சின்னது, 25 வாட்ஸுங்கனால ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஏற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் மற்றவங்களுக்கு தோணுது. ஏன்னா 120 வாட்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க, 25 வாட்ஸ் வச்சு உங்களுக்கு ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சார்ஜிங் வந்து பார்த்தா நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த ஃபோனில் இருந்தீங்களோ அந்த ஃபோனை வச்சு நீங்கள் வந்து பேசிங்க. தேவையில்லாத நேரத்தில் தான் கால் பண்ணுவானுங்க. போடாங்கிட்டு கைஸ் கட் பண்ணால் ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகுங்கிறத மறந்துட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. எங்கே விட்டேன்? சார்ஜிங். உங்களுக்கு சார்ஜிங்கில் உங்களுக்கு ஓகேனா பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷத்துக்கு 1% ஏறுது. அதான் என் கணக்கு. இதுக்கப்புறம் இதில் இருக்க நல்ல விஷயம்னா குட்லாக் மாடியூல் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம். அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராக கொடுத்துருக்கேன், ஆப்டிக்கல் சென்சராக கொடுக்கல. அதனால் லைட்டாக வச்சாலே டப்புன்னு ஸ்கேன் ஆகிட்டு எனக்கு அன்லாக்குங்கிறது ஆகுது. இதுக்கப்புறம் ஸ்னாப்ட்ராகன் 8 அது ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பர்ஃபார்மன்ஸில் எந்த குறையும் கிடையாது. அதேமாதிரி இந்த ஹீட்டிங் அந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு வேளை நெட்ஒர்க்கு ஒரு சாதாரண பிஎஸ்என்எல் சிம்மில் சிக்னல் இல்லாத இடத்துலாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்னல் கிடைக்கும் கிடைக்காது, அப்படியே மாறி மாறி நெட்ஒர்க்காக ஃபோன் அப்படியே அல்லாடி உங்களுக்கு ஃபோன் ஹீட் ஆகும். ஸோ எந்த சிம்மாக இருந்தாலும் பிஎஸ்என்எல்ங்கிறது சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், அதுதான் அடிக்க இடத்துல சிக்னல் கிடைக்காதுங்கனால. ஸோ நீங்கள் இன்டீரியராக போகிறீங்க, ஒரு அண்டர் கிரவுண்டில் ஏதோ ஒரு ஒர்க்குன்ட்டு போகிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சிக்னல் கிடைக்கலைன்னா அந்த இடத்துல 5G 4Gன்னு சுவிட்ச் ஆகி அப்படின்லாம் சிக்னல் கிடைச்சும் கிடைக்காம விட்டு இந்த ஒரு பாயிண்டில் நின்றுட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஹீட்டாக தான் கொடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமில் பசங்க சிம்மை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அடுத்து காம்பேக்ட்டு, அதை தான் மெயினாக சொல்லணும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த M51 223 கிராம் வெயிட்டை வச்சுட்டு அதுவும் கேஸோட கிட்டத்தட்ட 1/4 கிலோ இருக்கும். இது வந்து 200 கிராமுக்கு கம்மி. கிட்டத்தட்ட எத்தனை அப்போ 20% எனக்கு வெயிட் வந்து கம்மியாக இருக்குது இந்த ஃபோனில். அது கேஸ் அதிகம். அப்படிங்கிறப்போ இது 200 கிராம் கூட எனக்கு வரல மொத்தமாக கேஸும் போட்டு. அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த காம்பேக்ட்னஸ்ஸு. இதுக்கப்புறம் நான் வேறு ஃபோனில் போய் கையில் எடுத்தேன்னா அது என்னடா எத்தசோடலாமா எதுக்கு எத்தசோடு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு இந்த S23ங்கிறது இந்த காம்பேக்ட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து என்னோட ரஃப்பான ரிவ்யூ. வேறு ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்கள். அடுத்த இன்னொரு டீட்டெயில்டாக ஒரு ரிவ்யூ போகலான்னு தோணுது. எனக்கு இந்த ரிவ்யூ சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறனால இந்த வீடியோ போடுறேன். ஸோ குட்லாக் மாடியூல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அதையும் சொல்லுங்கள். வேணும்னா மட்டும் சொல்லுங்கள், தேவையில்லாமல் இந்த டென்ஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா குட்லாக் மாடியூல் பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஆனால் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும்போது தான் என்னடா எவ்வளோ நல்லா இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சிக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. S23 வேணும்னா சொல்லுங்கள், இன்னொரு டீட்டெயில்டாக உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு அப்படியே முடிஞ்சால் போடுறேன். ஸோ அவ்வளோதான் அந்த ரிவ்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்குங்க. வேறு ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அது போதும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அடுத்து நீங்கள் கமெண்ட் போட்டு அடுத்த 5-6 நிமிஷம் நான் கமெண்ட் பண்ணுவேன். அன்டைமில் பண்ணிங்கன்னா கூட மேபி வாய்ப்பு இருக்குது. வீடியோ ஆஃப் பண்ணவே மனசு வரல, இருந்தாலும் பரவாயில்ல. பாய்.